வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் லோவர் மிடில் கிளாஸாக இருந்து லோவர் மிடில் கிளாஸே சாகணும், சாகிற காலத்துலையும் கட்டப்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பைக்கும் வாங்கலாம், காரும் வாங்கலாம், டிவி 40 என்ன வேணால் பண்ணுங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம் சார். யார் அவங்க அப்பா தாத்தாலாம் மெட்ராஸில் வந்து ஒரு வீடு வாங்கிட்டோம்லாம் அவன்லாம் இன்றைக்கி கோடீஸ்வரன். ஏன்னா அன்றைக்கி லேண்டு சீப்பாக இருந்தது. இன்றைக்கி எவன் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கரெக்டான டைமில், இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்டான டைமில் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் கோல்ட்லேயும் போடுறானோ அவங்க பசங்க கோடீஸ்வரனாக இருப்பான். அதனால் இந்த ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட்டஸு, அப்பர் மிடில் கிளாஸுங்கிறது இஸ் அ ஜெனரேஷனல் திங். அதை மாறணும்னா அதுக்கான இந்த மாதிரியான சேமிப்பு முறைகள் நம்ம என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம்? நம்ம வந்து சம்பாதிச்ச பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை. பட் யூ ஆர் கிவிங் அ பெட்டர் ஸ்டார்ட் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட்டை லைஃப்பில் கொடுத்தாங்களோ அதோட பெட்டர் ஸ்டார்ட்டை வந்து நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணுங்கிறது தான் இதோட தாற்பயம். அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஓல்டேஜை பற்றியே நம்ம ஊரில் ஐடியாவே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் என்னென்னா எப்படியோ பெருசு வீட்டில் இருக்கும், எவனா பார்த்துப்பாங்கிற மாதிரி இத்தனை நாள் ஓடிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அம்மா அப்பாவை அனாதையாக விட்டு இந்த ஓல்டேஜ் ஹோமில் விட்டுறவங்களாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு திட்டமிடலும் அப்போ தேவைப்படுது அந்த இடத்துல. அது இப்போ நாளைக்கு என் பையன் என்னை கவனிப்பாங்கிறது. இந்த 20,000 ரூபா நீங்கள் சேர்த்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் பையனுக்கு நீங்கள் அடிமை இல்லை, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் அடிமை கிடையாது. சுதந்திரமாக இருக்க முடியும், சுதந்திரம் இருக்கும். என் கையில் 2 கோடி ரூபா இருக்குப்பா, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், 50 வருஷம் கழிச்சு என்கிட்ட 25 வருஷம் கழிச்சு என்கிட்ட 2 கோடி இருக்குன்னா பையன் உங்களுக்கு விழுந்து செய்வான். ஏன்னா அந்த 2 கோடி அவனுக்கு வேணும். நீங்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு நடுத்தரில் நின்றுந்தீங்கன்னா பையன் நீ யாருன்னு கேட்பான். ஆனால் அந்த 2 கோடி உங்கள்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களை காலைல விழுந்து கவனிப்பான். ஏன்னா நீங்கள் ஏதாவது எழுதி வச்சிட்டிங்கன்னா சொத்தை. இப்போ நீங்கள் 60,000 ரூபா சம்பாதிச்சிங்கனாவே கார் வச்சிருக்கவங்க இருக்காங்க, அவன் டெஃபினட்டாக லோவர் மிடில் கிளாஸ் விட்டு போக மாட்டான். லைஃப் லாங் லோவர் மிடில் கிளாஸாகவே இருப்பான். கார் வச்சிருந்தாலும் அவன் லோவர் மிடில் கிளாஸ் தான். டெஃபினட்டாக எப்படி சார் முன்னேற முடியும்? 28-32 வயசில் உங்களுக்கு செலவு இன்னுமே முன்னாடி எப்படி இருக்குது? கார்மெண்ட் ஸ்கூலில் உங்கள் பசங்களை படிக்க வைக்க மாட்டீங்க, நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறீங்க. மாதம் 5,000 ரூபா ஒரு குழந்தைங்க நீங்கள் படிக்க வைக்கணும். 2 குழந்தைங்கன்னா 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபா தான் நான் இடைவேளையை விட்ருக்கேன். அப்போ எதை மிக்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த சேவிங்ஸை தான் கை வைப்பீங்க. ஸோ இதை தான் ஆங்கிலத்தில் வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷன் சொல்கிறேன். நான் திரும்பி என் கான்செப்டே வந்து உங்கள் ஆசைகளை தள்ளி போடு. வாரன் பஃபெட் அழகாக சொல்லுவார், வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸும்பார். எனக்கு தமிழில் அது எப்படின்னு தேவைகளும் ஆசைகளும் சொல்லலாம். உங்களுக்கு எது தேவைகளோ அதை வாங்கிக்கோங்க, ஆசையத்தை விட்டுருங்க, ஆசையை தள்ளி போடுங்க. ஆசைகளை வாங்கிட்டு தேவைகளை விட்டேலோ நாளைக்கு உங்களுக்கு எது தேவையோ அதை விற்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துடும். நான் இன்றைக்கி எழுதி சொல்கிறேன் சார், இது மாதிரி கார் வாங்கினா அவங்க அப்பங்க கொடுத்துருக்கலன்னா அவன்கிட்ட 40 பவுனாக இருக்காது. இல்லைனா காரை நாளைக்கு திருப்பி விற்றுற வேண்டிய சூழ்நிலை. அது 91 மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டு. காரை வேலை ஏறிட்டே தங்க மாதிரி ஏறிட்டு இருந்தது. இன்றைக்கி தெருவுக்கு 4 கார் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஒரு 6 லட்ச ரூபா கார் வாங்கி வெளில வந்தேன்னு வச்சுக்கோங்க, திரும்பி கொண்டு போய் நான் அதே விட்டேன்னா எனக்கு 4 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கணும் நான். ஸோ இட் இஸ் நாட் அன் அசெட், இட்ஸ் அ லைபிலிட்டி. இது வந்து ஒரு கடன், அது ஒரு சுமை. ஒரு காருங்கிறது ஒரு சுமை, ஒரு பைக்குங்கிறது ஒரு சுமை. சுமை இல்லாமல் வாழ்க்கை இருந்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க. சுமையோட வாழ்க்கைக்கு போனீங்கன்னா ரொம்ப கட்டத்தில் போடுவீங்க. அந்த 10,000 ரூபா டிஸ்கிரிப்ஷனில் வேணால் பைக் வாங்கிக்கலாம். டெஃபினட்டாக இவங்களால் பைக் வாங்க முடியும், பைக் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து நீங்கள் அப்பர் மிடில் கிளாஸ். நான் எப்போதுமே என்னோட ஃபிலாசபி என்னென்னா, ஒருத்தர் லோவர் மிடில் கிளாஸ் இருந்தால் அவர் எப்படி மிடில் கிளாஸ் போய் அப்பர் மிடில் கிளாஸ் ஆகி பணக்காரனானும் பார்க்கணுங்கிறது தான் என்னோடய ஃபிலாசபி.